பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்ஷனும் சரி, மியூசிக்கும் சரி, எல்லாமே பக்காவா இருக்கு. பாட்டெல்லாம் ஏஆர் சார் பாட்டு செம டச்சிங்கா இருக்கு. தமிழ்ல பாக்காதீங்க, தமிழ்ல பார்க்கலாமா? ஹிந்தில பாருங்க. டப்பிங் சரியில்லையா? ஒரு சில இடத்துல சரியில்லைன்னு தோணுச்சு எங்களுக்கு. அப்கோர்ஸ் எந்த படம் வந்தாலும் டப்பிங் வரும்போது ஒரு மாதிரி இதாக தான் செய்யும். இந்த படம் எந்த படம் வரும்போது டப்பிங் தமிழ் டப்பிங் வரும்போது ஏதாவது ஒன்று இதாக தான் செய்யும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மோஸ்டா ஏதாவது மூவி வந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் போய் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ படம் வயசுலேயே சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஏஆர்ரஹ்மானோட பெரிய பெரிய பேக்போன் கரெக்ட். அந்த சூப்பரான படம் ப்ரோ, பயங்கரமா இருக்கு. எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு நான் அவங்க ஏன் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போட்டு நடிச்சு நான் பெருசா நீ பெருசா அடிச்சு காட்டு அந்த மாதிரி அடிச்சு காட்டியிருக்காங்க. பட் எமோஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. ஏன்னா அது ராஞ்சனான்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்களா. ஸோ அவங்களோட காம்பவுண்ட் வரும்போது ஆப்வியஸாக அதை எதிர்பார்ப்போம். அந்த மேஜிக் நடக்கல. ஒன்னு பிரகாஷ் சார், இன்னொன்னு தனுஷ் சார். ஓகேங்களா, அவங்களால தான் படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே, அதுவும் அவங்க 2 பேரால் தான். மூணாவது வந்து ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட்ல நல்லா பிஜிஎம் போட்டிருக்காரு. இன்னொன்று படத்துல என்னன்னா ராஞ்சனாவோட கொஞ்சம் டைப் வச்சு ஒரு சீன் காட்டுறாங்க. அதோட கொஞ்சம் கண்டினியூட்டி ஆடுற மாதிரி அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதா இருக்கு, செகண்ட் ஹாஃப் எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஏஆர் பிஜிஎம் நல்லா இருக்கு, தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தனுஷும் பிரகாஷ்ராஜ் படம் தான் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோயினையும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டர் மேல ஒரு மாதிரி வெறுப்பு வரும், ஆனாலும் அந்த கேரக்டர் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்ல எப்படி இருக்கு பாக்க? டப்பிங் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாச்சு, மத்தபடி படம் கதை எல்லாம் நல்லா இருந்துச்சு. டப்பிங்ல தனுஷ் சார் பெர்ஃபார்மன்ஸ் டப்பிங்ல அவர் வாய்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஓன் வாய்ஸ் அவரோட வாய்ஸ் தான். அதனால அவர் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்துக்கு. ஹிந்தி படம் நம்ம எமோஷன்ஸ் செட் ஆகாது, காமெடி பெருசா வராது அப்படி. ஆனா கண்டிப்பா காமெடி எமோஷனல் மூணுமே சூப்பரா பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பே சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சதுங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு பிடிச்சது. பட் இன்னும் கொஞ்சம் அந்த லவ் அவங்களுக்குள்ள லவ் டைனாமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணாங்களோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு சில விஷயங்கள்ல. மற்றபடி வந்து எனக்கு படம் ஒர்க் ஆச்சு. இந்த உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் ஒர்க் ஆனால் அந்த படம் ஒர்க் ஆகும். எனக்கு எமோஷன்ஸ் ஒர்க் ஆச்சு இந்த படத்துல. அவங்களுக்கு தனுஷ் ஆகட்டும், இது கிட்டிஷன் ஆகட்டும், அவங்க எந்த அளவுக்கு பயங்கரமா ஆக்ட் பண்ண முடியும், பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. இன்னும் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுதான். இன்னும் சொல்லல, சூப்பரா ஆக்ட் படம் சரியான. அந்த ஏர்ஃபோர்ஸ் சீன்ல பாக்குற ரியலா இருக்கா? சிஜி அதெல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. ஏஆர் பிஜிஎம் அந்த ஹீரோயினுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிரகாஷ் ராஜ் ஆக்டிங் செம்மையா இருக்கு. அவரு இருக்காரா? அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒர்த்து தான் படம் இந்த படம். அது வருமா ராஞ்சனாவோட ஒரு சின்ன கனெக்ஷன் வரும், அது சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் ஏதாவது பேசிக்காரு டப்பிங் அதெல்லாம்? அதெல்லாம் அந்த அவங்க டப்பிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினி டப்பிங் மட்டும் தான் கொஞ்சம் அடிவா இருந்துச்சு. மற்றபடி எல்லா டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் படம். ஓகே, தேங்க்யூ. மற்றபடி படம் ஓகே, நான் ரொம்ப ஹைப்பா கொடுக்கல. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் அவங்க டப்பிங்கிறதுக்கும் வாய்ஸ் ரொம்ப சிங்க. யார் டப்பிங் கொடுத்தான்னு தெரியல. எனக்கு சமந்தா வர கொடுத்தாங்க. எனக்கு சமந்தா வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பார்க்க. தென் டப்பிங்க்கும் அவங்க சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப மிஸ் மேட்ச் ஆகுது. ஏன்னா கீழே சப்டைட்டில் வரும், அதுல வந்து கீழே ஒரு வேர்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன்ல ரேட்டுன்றாங்க, இப்போ டப்பிங் வந்து அது புழுன்றாங்க. அது நிறைய கொஞ்சம் மியூட் எல்லாம் போடுறாங்க. அது கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆகுது படத்துல. ஹீரோயின் அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்க தனுஷ் அவன் 2 பேரும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவங்களும் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவன் 2 எப்படின்னா தனுஷ் ஈக்குவலா நானும் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டரை பார்க்கலாம். எப்படி இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி வயலன்ஸ்லாம் இதுல இருக்குன்னு சொன்னாங்க, லேடிஸ்க்கு எதிராக அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது பக்கா லவ் மூவி, அவ்வளவுதான். ராஞ்சனா அளவுக்கு இருக்கா? ராஞ்சனா அளவுக்கு இருக்கா? அதே டைரக்டர். அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதோட கனெக்ஷன்ல ஏதோ வருதுன்னு சொல்றாங்களே. இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நீங்க பாப்பீங்க, நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் மெயின் கோரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லவ் மூவிக்கு, ஒரு எமோஷன் மூவிக்கு மியூசிக் ஒரு கோரா இருக்கும். ஏன்னா அது மட்டும் தான் கதையை கொண்டு போகும். ஒரு பிளேன் மூவி வரும்போது அப்கோர்ஸ் மியூசிக் அதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண. ஆனால் இந்த மாதிரி எமோஷனல் மூவிஸாக இருக்கட்டும், ஒரு வாட்டர் வேற கைண்ட் ஆஃப் மூவியாக இருக்கட்டும், அதுக்கு மியூசிக் ரொம்ப இது. ஸோ அதுக்கு ஏஆர் ரஹ்மான் கொடுத்த மியூசிக் கிரெடிட்ஸ் கோஸ்டோ ஆனந்த் எல்ராய். ராஞ்சனால என்ன ஒன்று பண்ணாரோ, ஆக்சுவலாக அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு, தனுவேட்ஸ் மனோலாம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த படம்லாம். பட் நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு அது ஹிந்தின்றதுனால அது நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான் எப்பயோ பார்த்துட்டேன். சூப்பரான படம். ஸோ அந்த டேரக்டர் வந்து ஒன்ஸ் அகைன் ஹி ப்ரூவ்ட் வைஸ் மாஸ்டர் இன் கிளாஸ். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் தனுஷ் கிருத்தி சோனன்லாம் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ அந்த சங்கர் முக்தின்ற கேரக்டர் தான் ஸ்டோராக இருக்கே தவிர தனுஷ் கிருத்தி சோனன் எங்கேயுமே தெரியல. அந்த கேரக்டரை வந்துட்டு ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான்
நம்மளாம் தகுதி நம்மன்னு இல்லை, இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் பேசவும் தகுதி கிடையாது. சாபியங்கருக்கு இல்லையா? யாருக்குமே இல்ல ப்ரோ. சாய் அபியங்கர் வந்துட்டு அவர் வளர்ந்து வராரு. அவர் போற பாட்டு நிஜமாவே டியூட்ல கூட நல்ல ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. நோ கம்பேரிசன் யார். அண்ட் ஏ ரஹ்மானோட யாருமே கம்பேரிசன் போகல, ஈவன் தோ ஹீஸ் அ குட் டைரக்டர். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பான்னு கேட்டு இது கேட்கும் போது மெல்லிசையா அழகா இருக்கு. ஒரு படமா அந்த பாட்டோட கேட்கும் போது எங்கெங்காலும் பிளேஸ் பண்ணணும்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட தலையெழுத்தே மாத்திடும். அப்படி நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் பாக்குறோம். அது இந்த படத்துல ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய பிளஸ்ன்னு காட்டியிருக்கு. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்துல. ஆனா அதுவே ரொம்ப பேர் ரசிச்சாங்க. அவரு அளவச்சா படம் அது மேஜிக் அவ்வளவு நடந்தது. இந்த படத்துல அதுதான் திருப்பியும் அதுதான் நடக்கும். ஆனா அந்த மேஜிக் எனக்கு நடக்கலன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு ரொம்ப தமிழ் டப்பிங் ரொம்ப மெனக்கெட்டாங்க. இதுல அது பெருசா மெனக்கெட்டல. டைலாக் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அது ஹிந்தியில உள்ளது அப்படியே மாத்திருக்காங்க. அதுவும் பெருசா கனெக்ட் ஆகல. பாட்டுமே ஏஆரோட மியூசிக் நல்லா இருக்கு. பட் அதை தமிழ் பாட்டா கேட்கிறப்போ இந்த ஆல்பம் சாங்கெல்லாம் இந்த நார்மலா உள்ளவங்க மாத்தவங்கள ஒரு ஃபேன் பாய்ஸ் மாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே கனெக்ட் ஆகல. தமிழ்ல இவங்க பெருசா வேலை பார்க்கல. ஆமா, வாய்ஸ் எல்லாரோட வாய்ஸ் செலெக்ஷனுமே ரொம்ப ஒரு ஓடிடியில செலக்ட் பண்றவோட அந்த அளவுக்கு கூட அவங்க மெனக்கெடல. ரொம்ப 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 சாதாரணமா இருந்தது. ஸோ அந்த ஓகேவா ஸ்கிரிப்டா ஓகே பாக்குறப்போ ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி, ஒரு வயலண்டிக்கா இருக்கிற ஒருத்தன் லவ் பண்ணா அவன் எவ்வளவு தூரத்துக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போவான், எப்படி ஒரு ஷார்ட் டெம்பர் கோவக்காரங்க அந்த மாதிரி கண்டென்ட்டா பாக்குறப்போ ஓகே. பட் அது படமா பாக்குறப்போ ஸ்கிரீன்ல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஃபீல் வரல. ஆமா, ஏன்னா அந்த படத்துல அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அப்படி கூட நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. போன சோனம் கபூரோட கீர்த்தி நல்லா பண்ணிருக்காங்க. அந்த படத்துல தனுஷ் வேற விதமான ஒரு கேரக்டர். இதுல ரொம்ப வயலண்டிக்கா ரொம்ப கோவம். ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா இட்லி கடை ரொம்ப சைலண்டா ரொம்ப பெக்யூலரா நடிச்சிருப்பாரு. அதுல ரொம்ப டிசப்பாயின்மெண்டா அவரோட ஃபேன்ஸுக்கு. பட் இந்த படம் அவங்க எதிர்பார்க்குற ஒரு தனுஷை பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க ஏ ரஹ்மான் ஏ ரஹ்மானுக்காக அதே பாருங்க. அப்படிதான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தமிழ்லயே ஹிந்தி சாங்ஸை கேட்டு வந்தாலுமே தமிழ்ல அவர் அந்த சிங்கர்ஸை சூஸ் பண்ணதாகட்டும், அவர் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டதாகட்டும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். இந்த ஏர்ஃபோர்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க படம் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்காது. பிஎஸ்னுமே விஎஃப்எக்ஸ் நல்லா தாங்க இருக்கும். ரொம்பலாம் குறை சொல்றேன். ஏங்க அவங்களோட பட்ஜெட்டுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் தாங்க பண்ண முடியும். பீஸ்டுக்கு மேபி இதை விட பீஸ்டுக்கு மேபி பட்ஜெட் அதிகமாக இருக்கும். அவங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் இல்லைன்னு சொல்றேன். பட் ஓகே பீஸ்ட் ஆனா இதுலயும் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு லாக்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா தெரியல. டியூரேஷன் அதிகம்ல, அது லாக் ஆகலையா, ஸ்பீல் ஆகலையா? அப்படி எதுவுமே எக்ஸ்ட்ரா தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இது போகுது. செகண்ட் ஹாஃப் சுத்தமா தெரியல. ஸ்பீடா ஃபேமிலியா பார்க்கலாமா இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். அதை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்களே. இந்த ஒரு வருஷத்துல இல்ல இந்த ஒரு வருஷத்துல 3 படம் நடிச்சாரு. 3 லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் தெலுங்கு, தமிழ், இப்ப ஹிந்தி. எங்கேயோ போறாரு அண்ணன். ஆனா ஒவ்வொரு படமும் ஒரு நெகட்டிவ் வருது. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஏதோ காஸ்ட் இது பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்க. அதுக்கு கிளியரிட்டி கொடுத்தாச்சு. எங்க இது ரசிகர் மன்றத்துல சைட்ல கொடுத்தாங்க. அப்படி கிடையாது. ஸோ தயவு செய்து அண்ணனை தனுஷ் சார்னு சொல்றேன். ரொம்ப ஹைப்பா வேணாம். ஸோ அவர் இதெல்லாம் மறந்து அவர் பண்ண மேங்கல போயினா இருக்காரு. கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி நிறுத்துங்க. அவர் எதனா ஒண்ணுனா சும்மா தனுஷ்ன்றாங்க. இப்ப எங்க தலைவர் சொன்ன ஒரு நண்பர் சொல்லியிருப்பாரு, தனுஷ் ஆட்டு பிடி தனுஷ் அந்த மாதிரி தான் நெகட்டிவ்னால தனுஷ் சொல்றாங்க. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் அது வேணாம். இது ராஞ்சனா பார்த்துட்டு தேரேஷ்க்கு மேல் பாத்தீங்கன்னா மேபி அது கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. கனெக்ஷன் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு சில விஷயத்துல வருது. சோ பாருங்க படத்தை. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா அவரோட ஃபேன்ஸுக்கு. பட் இந்த படம் அவங்க எதிர்பார்க்குற ஒரு தனுஷை பார்க்கலாம். பட் அதை தாண்டி படமா பாக்குறப்போ அந்த ராஞ்சனாவோட மேஜிக் நடக்கல. அதெல்லாம் வேணான்ற நல்ல படம் கொடுக்குறாரு. இட்லி கடை தான் எவ்வளவு நல்ல படம். அதை பத்தி பேசலாம். அதை பேச மாட்டேங்கிறாங்க. தென் இப்போ இந்த படம் ஆக்சுவலா இந்த படம் சொல்லல. தயவுசெய்து இப்போ சொல்றேன், வட சென்னை வரணும். வட சென்னை தான் வேஸ்டிங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருக்கு. இது ரொம்ப இந்த அர்ஜுன் ரெட்டி பண்ணி வயலண்டா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? ஓகே, வயலன்ஸ் ஐட்டா அங்க கொஞ்சம் இருக்கு. லைக் கொஞ்சம் ஆங்கர்னஸ், கோவம். பட் நல்லா இருக்கு. ரொம்ப படம் நல்லா இருக்கு. எமோஷனலா கனெக்ட் ஆகுது. நல்லா கண்டென்ட்ஸ். நல்லா இருக்கு. அந்த அவர் ஃப்ரெண்ட் வர போர்ஷன் அழகா இருந்துச்சு. நீங்க பாப்பீங்க படத்துக்கு அது அழகா இருந்துச்சு. ஏர் ஃபோர்ஸ் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. கிராபிக்ஸ் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எப்படின்னா உண்மையாவே நடக்குதா அப்படின்னு இந்த மாதிரி நம்மளே வாய்ப்பு பாக்குற மாதிரி அந்த கிராபிக்ஸ் சூப்பரா பண்ணிருந்தாங்க. தனுஷ் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பாக்குறோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கு. செம்மையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கனெக்டபிளா இருந்துச்சு. எமோஷனலா இருக்கட்டும். எல்லாரும் இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது நல்லா ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பேனர் தான். அந்த ஒரு பேனர் 10 பேனரா பாருங்க எல்லா தியேட்டர்லயும் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாரும் இந்த படம்